விருச்சிக ராசிக்காரங்க ஏதோ பிறந்துட்டோம், உங்கள் லைஃபே 35க்கு அப்புறம் தாங்க ஆரம்பமே ஆகும். 35 கூட இல்லை, 32லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். 32 வயசுலேருந்து தான் வாழ்க்கையே ஆரம்பம். 28 29லாம் இவங்க என்னவா ஆக போகிறாங்க? வேஸ்ட்டு, குப்பையில் தூக்கி போட்ட காகிதமாக பல பேர் விருச்சிக ராசியை சொல்லியிருப்பாங்க. குப்பையில் தூக்கி போட்ட காகிதங்களாக. இப்போ குப்பையில் போட்டவன் எப்படி முன்னுக்கு வந்தான்னு பார்க்குறீங்க. இப்போ மற்றவங்க பார்க்குறாங்க குப்பையில் போட்டவன் எப்படி முன்னுக்கு வந்தான் அப்படின்னு. முக்கியமான பேப்பருங்க அது, அதை எதுவுமே குப்பை தொட்டியில் போடலாமா? சீக்ரெட்டே அதில் தான் இருந்தது. கோவத்தில் கீழ்ச்சி குப்பையில் போட்டுட்டோம். ஒரு நாளைக்கு தேடினா பாருங்கள், அது அப்படி தேடுவாங்க உங்களை. தேவைன்னும் போது தேட ஆரம்பிப்பாங்க. கெட்டவர்களை அழிப்பதற்கு பிறந்தவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். உண்மையை உறக்க சொல்லக்கூடியவர்கள். எனக்கு தெரிஞ்சு நிறைய விருச்சிக ராசிக்காரங்க லா படிப்பாங்க, சட்டம், நிர்வாகத்தில் இருப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன். படிப்பு அறிவே இல்லைனாலும் பரவாயில்லைங்க, பள்ளிக்கூடம் பக்கமே ஒதுங்கலனாலும் பரவாயில்ல, யாருக்குமே கிடைக்காத அறிவு ஆற்றல் விருச்சிகத்துக்கு உண்டு. ரொம்ப யோசிப்பாங்க. ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க நினச்சா தெளிவாக சொல்லிடுவீங்க. இது தேரும், இது தேராது, இது வரும், இது வராது. ஞானி மாரி பேசுவாங்க சார். ஞானிகள் மாதிரி. இதுதான் விருச்சிக ராசி. அப்படிப்பட்ட விருச்சிக ராசி யார் யார்கிட்ட கவனமாக இருக்கணும்? உள்ளே போகலாமா? பாருங்கள், முதல்ல விருச்சிக ராசிக்கு செவ்வாய் அதிபதி. அதை முதல்ல நான் பதிவு பண்ணிடுறேன். அதிபதி யார்? செவ்வாய். ரத்தம், நரம்பு, எலும்பு, தோல், இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களை ஊக்குவிக்கிறதும் இந்த இடம்தான், உங்களை இறக்குவதும் இந்த இடம்தான். நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. நரம்பு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. பாடியில் சில விஷயங்கள் ரெகுலராக நடக்காது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா பாத்ரூம் ப்ராப்ளங்கள், நிறைய ப்ராப்ளங்கள், சொல்ல முடியாத ப்ராப்ளங்கள்லாம் இருக்குது. சொல்ல முடியாத ப்ராப்ளங்கள்லாம் ஏற்படும். விருச்சிகம் கொஞ்சம் கவனமாக இருங்க. செவ்வாய் உங்களுக்கு ஆட்சி. உங்கள் ராசிப்படி பார்க்கும்போது உங்களுக்கு முதல்ல அகெயின்ஸ்டாக யார் இருக்காங்கன்னு பார்ப்போம். யாருக்கிட்ட விழிப்புணர்வாக இருக்கணும்? கடக ராசிக்கிட்ட விழிப்புணர்வாக இருக்கணும். கடக ராசிக்காரங்கிட்ட மிக மிக விழிப்புணர்வாக இருக்கணும். உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்து வராது. சில இடங்களில் நம்மளை போட்டு வாங்குவாங்க. ஆனால் நீங்கள் 2 பேருமே திக் ஃப்ரெண்டாக இருப்பீங்க. நேரடியாக பார்க்கும்போது ஒன்றுமே தெரிஞ்சிக்க முடியாது. நீ என்னையை போடுற, நான் உன்னையை போடுறேன் அப்படின்னு. பிஃபோர் கட். அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் நிறைய உதவி பண்ணுவாங்க. ஆனால் நம்மளை ஏற்றாமல் வச்சுருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங் வரும். அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்கள், கும்ப ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள், இவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரொம்ப நல்ல நண்பன் யாருங்க? உங்களால் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னா, ரொம்ப கிஃப்டான ஒரு நபர் அப்படின்னா செவ்வாயை புரிந்த ஒரு நபர் இப்படின்னு சொல்லும்போது, விருச்சிகத்துக்கு விருச்சிகமும், துலாம் உங்களுக்காக நிறைய விஷயங்களை விட்டு கொடுப்பாங்க. கன்னி ராசிக்காரர்கள் உங்களுக்காக செய்வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள், ரிஷப ராசிக்காரர்கள், மேஷ ராசிக்காரர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல உதவியாக இருப்பாங்க. உங்களுக்கு மரியாதையும் கொடுப்பாங்க. ரொம்ப கவனமாக யார்கிட்ட இருக்கணும்னா மகர ராசிக்காரவங்கிட்ட கவனமாக இருக்கணும். இது எப்படின்னா நீயா நானா 2 பேரும் அழிக்கக்கூடியவங்க இல்லை, போட்டி போடக்கூடிய இடம். யார் முன்னேறோம் அப்படின்றத போட்டி போடக்கூடிய இடம். அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த விருச்சிக ராசி உள்ளே வருது. இது முதல்ல நம்ம சூரியனை வச்சு பார்க்குறோம். இந்த சூரியன் நமக்கு பகை பெற்றிருக்கிறார். அதனால தான் என்னென்னா நமக்கு லேட்டாக தான் டெவலப்மெண்ட் கிடைக்கும். ஆனால் என்றைக்குமே ஒரு தகுதிக்கிட்ட போயிட்டீங்கன்னா அங்கேருந்து கீழே இறங்கவே மாட்டீங்க. இப்போ நீங்கள் அரசியலில் நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு சாதகமாக இருக்கணுன்றதுக்காக எதை வேணால் செய்யுங்க, தப்பே கிடையாது. ஆனால் உங்கள் தலைமையை விட்டு கொடுத்துடாதீங்க. உங்கள் தலைமையை விட்டே கொடுக்காதீங்க. அது கடவுள் உங்களுக்கு அந்த கிஃப்ட்டை கொடுக்குறாரு. விட்டு கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப கிடைக்காது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் கடன் இருக்கும். விருச்சிகத்துக்கு முன்னோர்கள் கடனை அடைச்சிருங்க. பெற்றவங்களுக்கு அவங்களுக்கு என்ன கடமையோ அதை செஞ்சுருங்க. இல்லைனா பெற்றவர்கள் உங்களுடைய உறவினர்களால் மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நம்ம வளர்ந்த பிறகு அதே உறவு யாசகம் கேட்பான், அது வேறு. ஆனால் அவங்க முன்னாடி விட்ட சாபம் இருக்குது பாருங்கள், முன்னாடி விட்ட வார்த்தை இருக்குது பாருங்கள், அது நம்மளை போட்டு வாழ்க்கையில் குத்திக்கிட்டே இருக்கும். பல பிரச்சனைகள் அது கொண்டு வந்துடும். அது மாதிரி சாபங்கள் சண்டைகள்லாம் வந்ததுன்னா அந்த வார்த்தையை விட்டுருங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வச்சு ஒரு பார்ட்டி வச்சு முடிச்சிருங்க. அதெல்லாம் பகை இல்லாமல் பார்க்க பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் பகை வேணாம். சாப்பாடு போட்டிங்கன்னா எல்லோரும் சாப்பிட்டு சந்தோஷமாக வாழ்த்துட்டு போயிடுவாங்க. யாரெல்லாம் கஷ்டமாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க விருச்சிக ராசிக்காரர்களே. சூரியன் உங்களுக்கு பகையாக இருக்கிறதுனால சிவ வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள். யாராச்சும் ஒரு சித்தரை பிடிச்சிக்குங்க, விமோச்சனம் கிடைக்கும். பசுமாடு எங்கே பார்த்தாலும் வாழைப்பழம் வாங்கி கொடுங்க, ஒரு விமோச்சனம் கிடைக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா சந்திரன் உங்களுக்கு நேசம், மனக்காரகன்.
அதனால தான் உங்களுக்கு கடகம் எதிர்ப்புன்னு சொன்னேன். இந்த சந்திரன் மனக்காரக நீசமாக போயிட்டனால பௌர்ணமிக்கு அன்று யாருக்கிட்டையும் பேசாதீங்க. சந்திரன் நீசமாக போயிருக்கிறதுனால நம்ம புத்திசாலித்தனமாக பேசுவோம். ஆனால் மற்றவங்க நம்மளை ஏளனமாக பார்ப்பாங்க. பதவி இருக்கவங்ககிட்ட பேசுனீங்கன்னா பதவிக்காக தான் பக்கத்தில் இருக்கான்னு நினைப்பாங்க, உங்கள் பேச்சுக்காகலாம் இல்லை. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது அங்காரகன் ஆட்சியில் இருக்கிறதுனால உங்களுக்கு செவ்வாய் உங்களுக்கு சாதகத்தை கொடுப்பார். நிறைய சின்ன சின்ன சிற்றினங்கள்லாம் நிறைய நடக்கும். எல்லாத்தையும் ஆண்டவன் உங்களுக்கு கொடுப்பான். எல்லாம் சந்தோஷமும் கிடைக்கும். அதுக்கு பிறகு உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஆட்சி பெற முடியும். வாய்ப்புகள் அதிகம். பல பேருக்கு நீங்கள் வாழ்க்கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். புதன் நட்பாக இருக்கிறதுனால சமயோஜித புத்தி கிடைக்கும். அது உங்களுக்கு லாபம். குரு உங்களுக்கு பகை. அதனால் ரொம்ப நெருங்கியவர்களாக இருக்கட்டும், குருமார்களாக இருக்கட்டும், ஒரு நல்ல விவரம் தெரிஞ்சவன் திடீர்னு பழி வாங்கிடுவான். உங்களுக்கு நீங்களே செல்ஃபாக முன்னேறினா தான் உண்டு. ரொம்ப நம்பாதீங்க. நிறைய இடத்துல அவங்க செய்வாங்கன்னு நம்பினீங்கன்னா பழி வாங்கிடுவாங்க. நமக்கு அந்த நேரத்தில் பாடம் எடுத்துடுவாங்க. அதனால் அதே மாதிரி சுக்கிரன் உங்களுக்கு நட்பு பெற்றிருக்கிறதுனால தேவையான பொருளாதாரங்கள் சேரும். தேவைக்கு மீறி உங்களுக்கு பொருளாதாரம் இருந்தால் அது உங்களுக்கு செலவுக்குன்னு அர்த்தம். அந்த செலவு வேண்டாம். பொருளாதாரத்தை ஃபேஸ் பண்ணாமே போங்க. அதுதான் உங்களுக்கு லாபம். அது உங்களுக்கு மன நிம்மதியும் கொடுக்கும். சனி உங்களுக்கு பகை. ஏதாச்சும் ஒரு உடல் வியாதி உங்களுக்கு வரும். ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம். உடல் ரொம்ப கவனமாக இருங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வெந்நீர் குடிங்க, ஹாட் வாட்ரு. நல்லா முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா, ஸ்கின்னு, எலும்பு, நரம்பு, ரத்தம், இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம், ஹெல்த் ப்ராப்ளம். சில பேருக்கு காது பிரச்சனை, மூக்கு பிரச்சனை, இஎன்டி டாக்டரை பார்க்குற மாதிரி இருக்கும். சில பேருக்கு குடல் பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படும். இதெல்லாம் அடிக்கடி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உஷ்ணம் அதிகமாகிடும். நிறைய கண்ணு முழிக்காதீங்க. இரவு நேரத்தை தவிர்த்துடுங்க. பகல் நேரத்தில் ஒர்க் பண்ணுங்கள். ரொம்ப டயர்டாகாமல் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மேக்ஸிமம் விருச்சிக ராசிக்காரங்க செல்ஃபோனே பார்க்காதீங்க. அதுவும் இரவில் பார்க்காதீங்க. தாழ்மையான வேண்டுகோள் தான். அடுத்தது ராகு கேது உச்சம். அதனால தான் உங்களுக்கு இன்றைக்கும் கிஃப்ட்டுன்னு நான் சொன்னேன். உங்களுடைய திமிரு உங்களுடைய வாழ்க்கை. உங்களுக்கு இன்றைக்கும் நான் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, ஏறிட்டிங்கன்னா ஒரு இடத்த விட்டு இறங்காதீங்க. நீங்கள் திமிராகவே இருங்க. அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி இல்லற ஸ்தானன்றது சுகம் குறைவாக தான் இருக்கும். இல்லறம் அப்படிங்கிறது விருச்சிகத்துக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. இல்லறத்தில் ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய ஞானம் கிடைக்கும் விருச்சிகத்துக்கு. இதுதான் விருச்சிக ராசியோட சூட்சமம். நீங்கள் அவசியமாக முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள், சிவ வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணால் போதுமானது. நான் சொன்ன அந்த கோள்கள், கிரகநிலைகளை பற்றி பேசணும், இறைவனை பற்றி பேசியிருக்கிறோம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். 1க்கு 2 தடவை நம்ம வீடியோவை பாருங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் கருத்து. இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி போகுதுன்னு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படும். விருச்சிக ராசிக்காரங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நிச்சயமாக விழித்து கொள்ளுங்கள். நிறைய நேரங்களில் நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்தால் தான் உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் உங்களை சுற்றி எதிரி இருந்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களை மட்டும் யாராச்சும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. வேறு வழியே கிடையாது. அதுக்கெல்லாம் ஓமங்கள், பூஜைகள்லாம் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க. கருட பகவான் வழிபாடு நிறைய பண்ணுங்கள். கருட வழிபாடு. நீங்கள் என்றைக்குமே ஹீரோ தான். சில பேர்லாம் கொஞ்ச நாள் ஹீரோவாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் வில்லனாக இருப்பாங்க, அப்புறம் இருக்கிற இடமே தெரியாமல் இருப்பாங்க. நீங்கள் என்றைக்குமே ஹீரோ தான். மற்றவருக்கெல்லாம் புரியாத புதிராகவே இருப்பீங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஆண்டு எப்படி போகுதுன்னு.